உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு அப்புறம் ஒண்ணு என்ன மாதிரி பாத்துக்கிறதுக்கு பாரதிய விட்டா வேற யாரு இருக்கா? எனக்கு பாரதி மேல கோபம் வந்திருக்கு. அவ கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அவளை நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நான் அவளை வெறுத்ததே இல்லை. ஏன்னா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உனக்கு அவ எல்லாமுமா இருக்காங்கிற ஒரே காரணம் தான் ஆதி. ஆனா என்னன்னு தெரியல ஆதி, கொஞ்ச நாளாவே நம்மள சுத்தி ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் ஏன் நடக்குது, அதுவும் நமக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு எனக்கு மனசு முழுக்க குழப்பம் ஆதி. அந்த குழப்பம்தான் கோவமா மாறி அத நான் பாரதி கிட்ட காட்டுற மாதிரி ஆயிடுச்சோ என்னவோ. அதுக்காக நான் பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு ஆதி. இன்னொரு விஷயம் ஆதி, எனக்கு ஆரம்பத்துல பாரதியும் தமிழையும் பிடிக்காதுதான். ஆனா என்னைக்கு நான் தமிழ பேத்தியாவும் பாரதிய மருமகளாவும் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். பாரதி அபார்ஷன் பண்ண போனது தெரிஞ்சு நான் கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக தமிழ நான் கடத்துற அளவுக்கு போவேன்னு நீங்க நினைச்சது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி விடு ஆதி, ஓ நிலைமையில நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் நினைச்சிருப்பேன். நான் முக்கியமா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஆதி. அறிவுக்கும் ஸ்வேதாவுக்கும் நியாயமா சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இனிமே அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தமிழ் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தும் அவ பேர்ல அப்படியே தான் இருக்கு. நாளைக்கு உனக்கும் பாரதிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் அதுல பங்கு இருக்குன்னு தான் உயில் எழுதி வச்சிருக்கேன். யோசிச்சு பார்த்தா 10 தலைமுறைக்கும் மேல உட்கார்ந்து சாப்பிட்டு அழிக்கிற அளவுக்கு சொத்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம், பணம், காசு, சொத்து எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது ஆதி. நீயும் பாரதியும் ஒருத்தர் அன்போட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் அன்பும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆதி. அதனாலதான் அந்த சந்தோஷத்தை கெடுக்காம நான் உங்களை விட்டு தூரமா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட நான் ஆரம்பத்துல கேட்ட மன்னிப்பு இதுக்குதான் ஆதி. அம்மா உன்னை விட்டு போற ஆதி. வாழ்க்கையில முதல் தடவையா அம்மா உன்னை விட்டு தூரமா போறேன். எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல ஆதி. ஏன் தெரியுமா, நான் உன்னை யாரோ ஒருத்தர் கிட்ட விட்டுட்டு போகல, பாரதி கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.